18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, மதுரை அழகர் கோயில் மலையிலிருந்து உனக்காகவே இந்த கருப்பன் அற்புதமான அதிர்ஷ்ட எண்ணை அனுப்பிட்டேன். நீயும் நம்பிக்கையோட நல்லது நடந்துரும், நாம் நினச்சதெல்லாம் காரியம் கைகூடி வந்துருன்ற அந்த நம்பிக்கையோடு தானே இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டாய். 7, 8, 6ன்ற இந்த எண்ணை தொட்டதின் மூலமாக இனி 7 ஜென்மத்துக்கும் உனக்கு எந்த இடரும் துன்பமும் வராத நிம்மதியான, மனசுக்கு ஆறுதலான, சந்தோஷமான வாழ்க்கைய நான் உனக்கு அமைச்சு தரப்போறேன். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நிம்மதி இல்லாமலேயே வாழ்க்கையில பாதி நாட்களை வாழ்ந்து முடிச்சிட்ட. இனிமேலாவது உன் வாழ்க்கை சந்தோஷமா சுகமா இருக்கணுங்கிறதுக்காக தான், நீ கேட்டதையெல்லாம் உனக்கு நடத்தி தர்றதுக்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீயாகவே நாம் நினச்சது நடக்காது, நாம் தேடுறது கிடைக்காதுன்னு ஒரு முடிவுக்கு வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. நீ நினச்சது உன்னை வந்து சேர்வதற்கான நாள் நெருங்கிடுச்சு. உனக்காக நான் எழுதி வச்சதும் உனக்காக நான் எடுத்து வச்சதும் உனக்கு கிடைக்காமல் போகும்படி விட்டுடுவேனா என்ன? நீ நினச்சது நினச்சபடியே நடக்கணும். உன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து போய் சுகமான சந்தோஷமான ராஜ வாழ்க்கையை நீ வாழணுங்கிறதுக்காக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணெயே உன் கைகளால் நான் தொட வச்சேன். இதை தொட்ட உடனே ஒரே நாளில் உன் வாழ்க்கை முழுசாக மாறிடுமான்னு கேட்டால் நிச்சயமாக மாறாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கடைசியில் உனக்கான ராஜயோக வாழ்க்கையை ராணி போல நீ வாழும்படியும் நான் செஞ்சு காட்ட முடியும். ராஜாவும் ராணியும் போல உன் குடும்பத்தில் நீ சந்தோஷமாக முகமலர்ச்சியோட எல்லா சுகானுபோக அனுபவங்களையும் பெற்று வாழ்க்கையை வாழப்போற என் செல்வமே. நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் மாற்றி காட்ட தான் போகிறேன். நானே உனக்கு துணையாக இருக்கும்போது மனிதர்கள் உன்னை ஒதுக்கி வச்சா, நிராகரிச்சா, அலட்சியப்படுத்தினா அதை பற்றி ஏன் யோசிக்கிற? மனிதர்கள் எப்போதுமே எல்லா நாளும் எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக ஒத்துமையாகவே பேச மாட்டாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் ஒருத்தர் கூட நெருக்கமாக இருப்பாங்க. அப்புறம் அவர் கூட நட்பு சரியில்லை, அவங்க குணம் சரியில்லை, அவங்க பேசுகிறது சரியில்லைன்னு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் நட்பு பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நாள் ஒருத்தரை ரொம்ப தூக்கி வச்சு கொஞ்சி பேசி கொலாவுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க இருக்கிறதையே மறந்து அவங்கள ஒதுக்கி வச்சு நிராகரிச்சுட்டு இன்னொருத்தரை தேடி போயிடுவாங்க. நட்பு வட்டமாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, சில நாட்கள் பேச்சு, சில நாட்கள் நிராகரிப்பு, சில நாள் தேடி போவாங்க, சில நாள் ஒதுக்கி வைப்பாங்க. இதுதான் மனிதர்களுக்கான அடிப்படை குணமாகவே மாறிப்போச்சு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு யாரோ உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, யாரோ உன்னை நிராகரிக்கிறாங்கன்னா எதுக்காக கவலைப்படுற? விலை உயர்ந்த வைரத்தையோ வைடூரியத்தையோ மனிதர்கள் எல்லாராலையும் அவ்வளவு சுலபமாக வாங்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்க? அதை சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அதை தாண்டி கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அதுவும் ஒரு வகையில் நிராகரிப்பு தானே. அப்படிதான் விலை மதிப்புள்ள பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஒன்றை பார்த்துட்டு உன்னை வேணாம்னு நிராகரிச்சுட்டு போகிறவங்கள நீ ஏன் பெருசாக நினைக்கிற? உன்னை சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய தகுதி அவங்களுக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் அவங்கள தள்ளி வச்சிடு? இன்னொருத்தர் உன்னை ஒதுக்கி வைக்க நினைக்கும் யோசிக்கும் போதே நீ அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு நீ நிம்மதியாயிரு. உன் ஆசைகள் எதுவுமே கனவாக போயிடாது. நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் அடைய நினைச்ச விஷயங்களையும் நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் கனவை எல்லாம் பல மடங்காக நான் நிறைவேற்றி தருவேன். உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டாக்க இந்த கருப்பசாமி நான் வந்துட்டேன் என் செல்வமே. இனி எதுக்காகவும் வருத்தப்படாத. யார் யாரோ உனக்கு என்னென்னவோ கெடுதலும் துரோகமும் ஏமாற்று வேலைகளையும் செஞ்சாலும் இந்த கருப்பசாமி உனக்காக துணையா நின்று எல்லா நன்மைகளையும் நிச்சயமாக செஞ்சு முடிப்பேன். இனி எல்லாமே நல்லதாகவே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது.